இன்னைக்குரிய ஷீமா மன்னா மிக சிறந்தது தேவனுக்கே. ஏசாயா 62:3. யூத தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் ஏராளமான கொள்ளை பொருட்களை பாபிலோனுக்கு கொண்டு வராரு. அவர்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருட்கள் அனைத்திலும் ரொம்ப மிக சிறந்தவை வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்டிருந்த தேவாலயத்தின் பனிமுட்டுகளாகிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் சாலமோன் நாட்களில் இது செய்யப்பட்டிருந்தது. அதனால இதெல்லாம் ரொம்ப விலை மதிப்புள்ளதா இருந்துச்சு. நேபுகாத் நேச்சார் விலையேற பெற்ற இந்த ஆலய பனிமுட்டுகளை தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு அரண்மனைக்கு கொண்டு போகாம தன்னுடைய தெய்வத்தின் கோயிலுக்கு கொண்டு போய் வைக்கிறாரு. இங்கு நம்ம ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கு. என்னன்னா, தன்னுடைய தெய்வத்திற்கு மிக சிறந்ததையே கொடுக்க வேணும் அப்படின்னு அவர் அறிந்திருந்தார். ஒரு புறஜாதியனான ராஜாவுக்கு இருந்த இந்த குணம் நம்ம கிட்ட இந்த தேவ வைராக்கியம் இருக்கா? நம்மள்ட்ட இருக்க சிறந்ததை தேவனுக்கு தரோமா? ஒரு புறஜாதியான ராஜாக்கே தன்னிடத்துல இருக்க ரொம்ப மேன்மையானதை தன்னுடைய தேவனுக்கு தான் தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக ஒரு உண்மையான சம்பவத்தை இன்னைக்கு பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு புனித நதி அப்படின்னு கருதப்படுகிற கங்கையில் ஒரு பெண் தன் இரு சிறு பிள்ளைகளை ஒரு இரு கரங்களில் பிடித்து கொண்டு நிற்கிறாங்க. அதில் ஒன்று ஊனமுள்ள குழந்தை, மற்றது ஆரோக்கியமான குழந்தை. அதை கவனித்த ஒரு சுவிசேஷகர் அந்த அம்மாட்ட போய் பேசுகிறாரு. அப்போ எந்த குழந்தைய கொடுக்க போகிறேன்னு கேட்டால் அவள் சொல்கிறா, ஊனமுள்ள குழந்தைய நான் கடவுளுக்கு தரமாட்டேன், ஆரோக்கியமான குழந்தைய தான் நான் காணிக்கையா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. புறஜாதி மக்கள்கிட்ட இருக்க இந்த வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். பக்தியுள்ள பெண்மணியா இருந்த விக்டோரியா மகாராணி ஒரு தடவை கர்த்தரின் வருகையை குறித்து அவங்க கேள்விப்பட்டப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க வரணும், அப்போதான் என் கிரீடத்தை உம்முடைய பாதத்துல வைத்து விட்டு உம்மை பணிந்து கொள்ளுவேன் அப்படின்னு வேண்டிக் கொள்றாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் மகாராணியோட கிரீடம் தான் உலகில் உள்ள எல்லா கிரீடங்களை காட்டிலும் விலையேற பெற்றது. அதுல கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்டிருக்கு. விக்டோரியா மகாராணி அவங்க தன்னிடத்தில் உள்ள விலையேற பெற்றதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க விரும்புறாங்க. நாம் முதன்மையானதை தேவனுக்கு அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். தேவனே முதன்மையானதை கொடுக்க தீர்மானித்து வெற்றி பெற உதவும். ஆமேன்.